ஓகே, வெல்கம் டு ஜீரோ இன்ஃபினிட்டி. ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து டே 2 நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியாச்சு. தங்கிட்டு இப்போ வந்து காலையில் டைமிங் பார்த்திங்கன்னா 6:40. நான் வந்து பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் உங்களை திருச்சி மெயினில் போயிட்டு அவங்கள வந்து பார்க்குறேன். கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோட்டல் வந்துட்டோம். திருச்சி வந்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் டே எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து சாப்பிட்டாச்சு. மத்திய பேருந்து நிலையம், சத்திர பேருந்து நிலையம், சத்திர பேருந்து நிலையம் வந்து சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோட்டையில் நடந்தே போயிட்டுருக்கோம். அங்கே கேட்டோம், அவர் வந்து இங்கே தான் இருக்குது, நீங்கள் நடந்தே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே கேஸ், அங்கே ஒரு பஸ் டிரைவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் வந்து கோயில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதான் நடந்து போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து டே 2 திருச்சியில். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் திருச்சி வந்து எல்லாம் போனோம். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, அப்படியே வாங்க போவோம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கோட்டையோட ஆர்ச் கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே வாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து ராஜாவோட அந்த இதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து மணி 8 ஆச்சுங்காது. இப்போ தான் நல்லா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வெறிச்சோடி இருக்குது. நாம் வந்து மலைக்கோட்டைக்கு போயிட்டு மேலே கும்பிட்டு வரும்போது இந்த ஏரியாவை பாருங்களேன். போகும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வரும்போது பாருங்கள், ஃபுல்லாக சுற்றியும் கடை. ஆக்சுவலாக இது வந்து பஜார் வீதி சம்திங் இதை சொல்கிறாங்க. சரி, அப்படியே வாங்க போவோம். இது போட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே முன்னாடியே ஒரு சாமி இருந்துச்சு, இது கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே ஏறுவோம். வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போவோம். ஆக்சுவலாக வெளியே வெயில் ரொம்ப வெயிலுங்க. ஆனால் கம்பேர் பண்ணும்போது தஞ்சாவூர் கம்பேர் பண்ணாலும் வெயில் கம்மியாக தான் இருக்குது. அப்படியே வாங்க மேலே போயிட்டு நம்ம சாமியை காட்டுறேன். ஏறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்காங்கன்னா நெத்து குத்தலாம் இருக்குது. இந்தபடி அப்படியே ஆகும். மூச்சு வாங்குது. இதுக்கே அப்படின்னா இல்லைங்க. ஓகே, வந்துட்டோம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே உட்காந்துட்டோம். சரியாக மூச்சு வாங்குது. நல்லா உட்காந்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மேலே போய் காட்டுறேன். ஆக்சுவலாக எங்கள் படி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நெத்து குந்தலாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏற கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், பயணத்தை மறுபடியும் தொடங்கிட்டோம். ஆக்சுவலாக ஒரு 50 படி ஏறினதுக்கே காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அங்கே போ. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், போகிற வழியிலே இங்கே வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பிள்ளையார், சிவலிங்கம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து வீடியோஸ் அலோடு இல்லை. அதான் உங்கள்கிட்ட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். நான் முடிஞ்சுன்னா மேலே போய் வீடியோ உங்களுக்கு வந்து பண்ணுறேன். அப்படியே வாங்க. ஒரு கைண்ட் அட்வைஸ், எங்களுக்கு பேக் இருக்கான்னு தெரில, ரொம்ப இதாக இருக்குது ஏறதுக்கு. ஏன்னா படி வந்து ஒரு மாதிரி இப்படி இருக்குது. ஓகே வாங்க மேலே போய்ட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே கேஸ், நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ரகசிய வழிகள் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இந்த மலைக்கோட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு கோயில். ஓகே கேஸ், நம்ம இப்போ கீழே கும்பிட்டோம். இப்போ டைரெக்டாக மலைக்கு மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம். வாங்க, வெயில் வந்து சரியாக இருக்குங்க. ஆக்சுவலான ரியலான மலைக்கு மேலே நின்று இந்த இது எப்படி இருக்குது, திருச்சி எப்படி இருக்குங்கிற வியூ வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துட்டோம். ஓகே கேஸ், நம்ம உள்ளே வந்து பார்த்துட்டோம். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அலோடு கிடையாது. நம்ம அப்படியே கீழே போவோம். கீழே போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன்.
அப்படியே பேசுகிறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து லாஸ்ட்டு. இது மேலே வந்து மேலே போக முடியாது, லாக் பண்ணியிருக்காங்க. உள்ளே எல்லாமே அந்த சாமி எல்லாமே கும்பிட்டோம். இங்கே ஒரு அண்ணா நாதஸ்வரம் சூப்பராக வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். சரி அப்படியே அவங்க கீழே போவோம். ஓகே கேஸ், இங்கேருந்து நாங்கள் அப்படியே கீழே வந்து இறங்கி வந்தாச்சு. இந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா மொத்த திருச்சியுமே அவ்வளோ சூப்பராக தெரியுது. நான் அப்படியே காட்டுற பாருங்களேன் கேஸ். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மொத்த திருச்சியுமே வந்து அவ்வளோ சூப்பராக தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மேலே இருக்கோம். படிக்கட்டில் ஏறி வரும்போது நமக்கு ஒன்றும் அவ்வளோ இதாக தெரியாது. பட் ஆனால் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும். சரி அப்படியே வாங்க போகணும். ஓகே கைஸ், நாங்கள் இந்த பக்கமாக ஒரு படிக்கட்டு இருந்துச்சு. இது மூலிமா மேலே வரும். ஆக்சுவலாக இங்கே தான் ரியல் இதே தெரியும் நினைக்கிறேன். அப்படியே வாங்க. ஓகே கைஸ், ஏறி வந்துட்டோம் மலைக்கு மேலே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சூப்பராக தெரியுது. மூச்சு வாங்கிடுங்க. அப்படியே வாங்க, வீட்டு பேசுகிறேன். காய்ஸ் ஆக்சுவலாக அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் பார்த்தா வந்து ஸ்ரீரங்கம். இங்கேருந்து பார்த்தா திருச்சி வேறு லெவலில் தெரியுது. அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா கோயில். அப்படியே வாங்க போகும். ஆக்சுவலாக இந்த படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படியே சைடில் தெரியுது. ஓகே கேஸ், நம்ம இங்கே வந்து சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்புறோம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நாங்கள் எவ்வளோ இது உயரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் எல்லாமே தெரியுது. ஓகே கேஸ், இங்கே சாமி கும்பிட்டோம். நம்ம கீழே போய் பார்ப்போம். வாங்க கீழே போவோம். ஓகே கேஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே மலைக்கோட்டையில் எல்லாமே சிறப்பாக கும்பிட்டாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா யானைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருப்போம். அப்படியே பேசிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வந்து இது கட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் பிடிச்சி இங்கே கல்லணை வந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து பஸ் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் ஆச்சு. அங்கேருந்தே மத்திய பஸ் ஸ்டாண்டே வருது. ஆக்சுவலாக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா இங்கே கல்லணை பஸ்ஸு சும்மா சுற்றுன்னு சுற்றி நம்ம அண்ணா வந்து கடைசியில் கல்லணை கூப்பிட்டு வந்தார். அதில் பின்னாடி தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க போவோம். இந்த டேமை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2000 வருஷம் பழமையான டேமு. உலகத்திலே பார்த்திங்கன்னா 4 பழமையான டேம் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பழமையான டேம் அப்படிங்கிறது எங்கள் கல்லணை தான். அப்படியே வாங்க நம்ம கிட்டத்தட்ட போவோம். அப்படியே அது மேலே நடந்து போவோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே கேஸ், இங்கேருந்தே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதான் கல்லணை டேமு. ஆக்சுவலாக இங்கே ஸ்டார்டிங்லேருந்து அது வரைக்கும் இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும். தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. அங்கங்கே கொஞ்சம் தேங்கி நிற்கிது. அப்படியே வாங்க நடந்து போவோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிட்டத்தால போய் காட்டுறேன். ஓகே கேஸ், நம்ம வந்து டேம் கிட்டத்தால வந்து ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வெயில் தாங்க, சரியான வெயிலுங்க. இது சரியான வெயிலாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக 2000 வருஷம் பழமையான டேம் இது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நான் திருப்பி சொல்கிற ஒரே விஷயம் தான், புக்லேயும் ரோட்லேயும் பார்த்து நீங்கள் நேரில் ரியலாக பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதான் வந்து இதை வந்து மெஷர் பண்ணி இங்கேருந்து வால் எல்லாமே ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம், அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்படியே பாருங்கள் இந்த பக்கம். ஆக்சுவலாக தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன மீன், இந்த கொக்கு இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த இடத்துல இறங்கலான்னு நினைக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் இருக்குது. வாங்க அப்படியே இறங்கி கீழே போவோம். ஓகே கேஸ், இங்கே வந்து ஓப்பனில் இருக்குது. கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கே வந்து தண்ணி வந்தால் ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே தான் ஆக்சுவலாக வந்து இதெல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படியே வாங்க காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஹைட்ராலிக் இது எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக அது ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வறண்டுருக்கு. இப்போ வாங்க பாருங்கள். சரி ஓகே, வாங்க அப்படியே நம்ம அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ரிவர் இன்டர்பிரஷன் சென்டர், மியூசியம், அந்த மாதிரியான ஒரு சில இது ஆஃபீஸ்லாம் இருக்குது. சரி வாங்க அப்படியே உள்ளே நடந்து போவோம். ஓகே கேஸ், இங்கே வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ். நம்ம வந்து புக்ஸ்லேயுமே இல்லை நேர்லேயுமே கதையாகவே பார்த்த ஒரு விஷயத்த நம்ம நேரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறோம். சரி அப்படியே வாங்க போவோம். ஆக்சுவலாக நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாயந்தரம் டைம் வாங்க. ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை. அதனால தான் சரி இதுலேயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வரோம். ஆக்சுவலாக வெயில் மண்டையே புழகுதுங்க.
அப்படியே வாங்க. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் வரும்போது கல்லணை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்தப்போ கூட வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு டேமு, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் டேம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய டேமா அப்படின்னு சொல்லி டவுட்டில் தான் இருந்தேன். பட் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இங்கேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேமுங்க. அந்த பாலமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஜாயிண்ட்டாக பிரியுது. அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்களேன். ஒரு 10, 30, 50 ஹைட்ராலிக் அந்த பம்பு இருக்குதுன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எத்தனை அந்த ஹைட்ராலிக் இது ஓப்பன் பண்ணுறது. இனி வரைக்கும் இங்கேருந்து பாலம் ஸ்டார்ட் ஆகி அங்கே ஒரு இது இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு இது இருக்குது, அப்படியே போகுது பாருங்களேன். காய்ஸ் இங்கே வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக எல்லாம் இங்கெல்லாம் சில இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த டேமு. ஆக்சுவலாக வந்து இது மேட்டூர் டேமில் வந்து இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க பெரிய வாகனங்கள்லாம் போகிறது. இங்கே வந்து அப்படி ஆக்சுவலாக காரு பைக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பஸ்ஸு லாரி இந்த மாதிரி எதுவும் போகிறதில்ல. மேட்டூரில் வந்து பைக்கு காருக்கே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சரி அப்படியே வாங்க ஓ கேஷ். இந்த இடத்துல நம்ம நடக்கும்போது நம்ம வந்து அந்த காலத்தில் இந்த இடத்துல எப்படி இது பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம ஒரு டைம் ட்ராவல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சில திங்கிங் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் வந்து இங்கே இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அப்படியே வாங்க போவோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த எண்டுலேருந்து வந்தோம், அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் இந்த எண்டு வரைக்கும் பாலம் வந்து போயிட்டே இருக்குது. அப்படியே போவோம் நடந்து ஒரு வரைக்கும் போயிட்டு அப்புறம் நம்ம அப்படியே வந்து திருச்சி போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியலை, போனால் தான் தெரியும். வாங்க அப்படியே போவோம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா கல்லணை வந்து வந்துட்டோம். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுவுமே கல்லணை தான். இதோட எல்லாமே தான். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஐ மீன் என்ன பிரிட்டிஷ் கட்டினது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே வாங்க போவோம். நம்ம தெரியுதா நம்ம வந்து அந்த ஒரு பச்சை கலர் போட்டு பார்த்தீங்களா, அங்கேருந்து இப்படி சுற்றி இப்படி வந்து வந்துருக்கோம். இது இந்த பக்கம் வந்து பஸ்ஸு போகக்கூடிய அந்த பாலம். அப்படியே வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே போவோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஹைட்ராலிக் பவர் சிஸ்டம். ஆக்சுவலாக அந்த கேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் பவர் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணியிருக்காங்க இங்கே. இப்போ தண்ணி எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக தண்ணி இருக்க டைம் வந்தோம் அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே வாங்க போவோம். எத்தனை கேட் இருக்குதுன்னு தெரியல காய்ஸ். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் பம்ப் சிஸ்டம் போய்கிட்டே இருக்குது. எல்லாமே ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க. வெயிலும் சரியான வெயில். சரி என்ன தான் வெயில் வந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து வந்திருக்கோம். வாங்க அந்த டில் எண்டு வரைக்கும் போவோம், என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே வாங்க போவோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. தண்ணி இருந்ததுன்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஓகே சம்மர்லலாம் வெயில் போட்டு வாங்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி நேற்று தஞ்சாவூரில் இருந்ததை விட இங்கே ஓரளவுக்கு வெயில் கம்மியாக தான் இருக்குது. நேற்று தஞ்சாவூரில் சரியான வெயில். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க போவோம். வெயில் பார்த்திங்கன்னா பட்டைய கலப்புது. அதனால் எங்களால் கீழே இறங்கவே முடியல. நாங்கள் அதான் திருப்பியும் அங்கே ஒரு பார்க்கு அப்புறம் மியூசியம் இருந்துச்சு, அங்கே போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த கல்லணை வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறம் திருப்பி நம்ம திருச்சி போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவோம். சாயங்கால டைம் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பைக்கெலாம் இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு எடுத்துட்டு நம்ம ஜாலியாக சுற்றலாம். ஓகே கல்லணை தண்ணி இருந்துச்சா இன்னும் வேறு லெவலில் வேறு மாதிரி இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்க அப்படின்னா நீங்களாம் இறங்கி நல்லா ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ வாங்க அப்படியே போவோம். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லணை வந்து பார்த்தாச்சு. ஆக்சுவலாக வெயிலுங்க. அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து சின்னதாக ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க் வந்து பெருசாக என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. 4 தூரிஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அந்த கடை தான் இருக்குது. நீங்கள் அங்கே பெருசாக எதுவும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே பஸ் இருக்கும், திருச்சி லோக்கல் வண்டி இருக்கும். ஏறிட்டோம். ஆக்சுவலாக பஸ்ஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. நான் திருச்சி போயிட்டு அங்கேருந்து வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக எங்களுக்கே இல்லை என்ன பிளான் எங்கே போகிறது அப்படின்னு இல்லை. சரி பார்ப்போம். நம்ம என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து எதாவது இருந்தால் அப்டேட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம இந்த கல்லணை வீடியோவை இதோட முடிச்சுப்போம்.